ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மாதிரி பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 4 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம பேன் பொண்ணு வந்து கேட் பையனை வந்து நம்பாமல் அவன் கையில் இருக்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதுக்குள்ளே வந்து முடி வளர்க்குற ஒரு சீரம் பாக்கெட் தான் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்துட்டு டேய் என்னடா வந்து உள்ளே வந்து இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து ஷாக்கா வந்து கேட் பையனை பார்த்து கேட்கவும், நம்ம கேட் பையனும் வந்து கிம் பையனை வந்து நக்கலா வந்து பார்த்துட்டு ஏண்டா கழுத மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்க, நான் தான் வந்து உள்ள வந்து சீரம் தான் வந்து இருக்குன்னு சொன்னேன், நீ வந்து என்ன வந்து நம்பாம லூசு மாதிரி வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்க பாத்தியான்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து திட்டுறதை பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக அப்புறம் எதுக்குடா வந்து திருட்டுத்தனமா யாருக்கும் வந்து தெரியாம இவர் கையில வந்து இந்த பைய வந்து கொடுத்த, இப்போ வந்து யாருக்கு வந்து முடி வந்து கொட்டி வலிக்கையா இருக்குன்ட்டு நீ வந்து சீரம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கரெக்டா பாயிண்டா வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு ஐயோ கரெக்டாக வந்து கொஷின்லாம் வந்து கேட்குறானேன்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையனும் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பையனை வந்து பார்க்கவும் அந்த பையனும் வந்து பயந்துக்கிட்டு ஐயா சாமி என்னை வந்து ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு கால் தடிக்கு வந்து கீழே விழுந்துருவான். அவன் விழுவுறப்ப அவன் தலையில் அந்த பிக்கு வந்து கலண்டு வந்து விழுவவும் இது எல்லாத்தையும் பேன் பண்ணு வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு டேய் இங்கே வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கத்திக்கிட்டே வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப உடனே நம்ம கேட் பையனும் வந்துட்டு நீ தான் லூசு மாதிரி வந்து இப்படி வந்து சொதப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து திட்டவும் பேன் பொண்ணும் வந்துட்டு கேட் பையனை வந்து இன்னும் வந்து நம்பாம அவனே வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு அப்பனா எனக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு வர நேற்று வந்து பேசிக்கிட்டு இருந்தியே, நீ வந்து எதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறியான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கவும் உடனே நம்ம கேட் பையனும் வந்து டேய் நீ வந்து என்ன லூஸ் ஆகிட்டியா, இவருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து மேரேஜ், அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒன்றை மாதிரி வந்து பார்க்க அழகாக இருக்கணும்னு என்கிட்ட வந்து ப்ராடக்ட்லாம் வந்து கேட்டார், அதான் இந்த டைம் வந்து வாங்குறது கடைசியாக இருக்கணும்னு நானும் வந்து சொல்லிவிட்டு அந்த பொருளை வந்து கொடுத்தா நீ வந்து கார் இதே வந்து நல்லா வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்லவும் பேன் பொண்ணு வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்போனா நீ வேற கையில் வந்து பென்ட்ரைவ் வேற வச்சுருந்தியடா, அதுவும் வந்து கேட் கீ செயின் போட்ட பென்ட்ரைவ் தானே வந்து வச்சுருந்த, அதை பற்றி என்ன சொல்ல போகிற, நீ வந்து அங்கேருந்து திருட்டு வந்தேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்துட்டு இந்த பென்ட்ரைவான்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்து காட்டுறதை பார்த்தோன்னே அப்போ தான் நம்ம கிமு பையனுக்கு வந்து ஒரு ஃபோனில் வந்து மெசேஜ் வரும். அவங்க டீச்சர் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, டேய் சாரிடா நான் வந்து மறந்துட்டேன், ஏன்னா வந்துட்டு என்னோட பென்ட்ரைவோட கீ செயின் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மெசேஜ் பண்ணதை பார்த்தோன்னே பேன் பொண்ணும் வந்து அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டு என்னது பென்ட்ரைவ் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குமா, இவன் கையில் வந்து ஒயிட் கலரில் எல்லாம் இருக்குது, இந்த வாட்டி வந்து நம்ம வந்து தப்பாக வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இவன் மேலே வந்து சந்தேகப்பட்டோமே, அது வந்து இவன் கிட்ட போய் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, சரி ஓகே சமாளிப்போன்னு சொல்லிட்டு கேட் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேடா நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து அவனை வந்து பார்த்துட்டு டேய் இது என்னுடைய பென்ட்ரைவ், இதில் வந்து எல்லாமே பர்சனல் திங்ஸ் தான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ என்ன உனக்கு வந்து புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கேட்கவும் நம்ம பேன் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக சரி ஓகே நீ வந்து டவுட்டாக வந்து நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு, அதான் வந்து உன்னை வந்து பார்க்கறதுக்காக இப்படியே வந்து உன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல, நான் நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்றா இருக்குது, சரி ஓகேடா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக வந்து சொல்லு, நீ வந்து சரியாக வந்து கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிற, அங்கே வந்து படிக்கவும் மாட்டேங்கிறன்னு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, இப்போ வந்து சீரம்லாம் வந்து வித்துக்கிட்டு இருக்க, இங்கே வந்து என்னதான் நடக்குது, உனக்கு வந்து என்னதாண்டா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கேட்கவும் அப்போ வந்து கடையில் வந்து கேட் பையனை வந்து கூப்பிடுறப்ப கேட் பையனும் வந்து கிம்முக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆயினுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து எதுவும் வந்து பேசாமல் வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருப்பான். இதே எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணு வந்து ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டே கேட் பின்னாடியே வந்து அந்த கடைக்குள்ளே வந்து பார்க்குறப்ப அப்போ தான் நம்ம கேட் பையனும் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து ஏர் கட் பண்ணுற எல்லா வேலையும் வந்துட்டு நம்ம பேன் பண்ணு வந்து பார்த்துக்கிட்டு அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். டீச்சருக்கு தெரியாமல் பயந்து வந்து நம்ம பேன் பண்ணு வந்து வேகமாக வந்து ஒரு புதருக்குள்ளே வந்து ஓடி வந்து ஒளியிறப்ப அதே இடத்துல தான் நம்ம கேட் பையனும் வந்து டீச்சருக்கு தெரியாமல் பயந்து வந்து நம்ம பேன் பக்கத்தில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து பார்த்துட்டு என்னம்மா அந்த டீச்சருக்கு வந்து தெரியாமல் இங்கே வந்து பயந்து வந்து ஒளிஞ்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கிண்டலாக வந்து கேட்கவும் உடனே பேன் பண்ணும் வந்து கேட்டை வந்து பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து இங்கே என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன தூங்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து பேனை வந்து பார்த்துட்டு நான் வந்து கிளாஸ்க்கு வர கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த அம்மா வந்து என்னை வந்து துரத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட வந்து மாட்டினேன்னா நான் வந்து செத்தேன், அதனால தான் இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் நீ வந்து ஏன் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்க, நீ வந்து டீச்சர் சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்க வேண்டியதானே, அப்போ
அப்பதானே வந்து அவங்களும் உன்னை வந்து துரத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பண்ணு வந்து ரொம்ப கோவமா, முடியாது, இது என்னோட விருப்பம், நான் வந்து ட்ரெஸ் எப்படி போடணும் போடக்கூடாதுன்னு அவங்க ஏன் எனக்கு வந்து கண்டிஷன் போடணும், என்னெல்லாம் அவங்க சொல்ற எதையுமே வந்து கேட்க முடியாது, இது வந்து என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து பேன் பண்ண வந்து பார்த்துட்டு, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் லூஸா வந்து இருக்கியேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கிண்டல் பண்றப்ப பேன் பண்ணு வந்து கேட்டை வந்து பாப்பா. அப்போ வந்து டீச்சர் வராங்களேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து மறைஞ்சிக்கிறப்ப 2 பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்ணமைக்காம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரோட ஹார்ட்டும் வந்து வேகமா வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப 2 பேருமே வந்து எதுவும் வந்து பேசாம ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ வந்து அந்த ஆஃப் பையனும் வந்து கேட்டோட சட்டையை வந்து பிடிச்சிட்டு, டேய் என்னடா பூனை மாதிரி வந்து இங்கே வந்து ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து ரொம்ப கோவமா, டேய் நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுறதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது, ஒழுங்கா வந்து பேசுன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்லவும் உடனே ஆஃப் பையனும் வந்து ரொம்ப அமைதியா, சரி ஓகே நான் வந்து உன்கிட்ட வந்து பேசணும் அங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பண்ணு வந்துட்டு, ஐயையோ அப்போ இவங்க 2 பேரும் வந்து கப்பலா, நான் நினைச்சே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வந்து வெக்கப்பட்டுட்டே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கேட் பையனும் வந்து பார்த்துட்டு, இவ வந்து திருந்தவே மாட்டா, எப்ப பாரு லூசு மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட் பையனும் வந்து நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆஃபோட கையை வந்து பிடிச்சிட்டு, இந்தாடா நீ கேட்ட பணம்னு சொல்லிட்டு பணம் வந்து தரதை பார்த்தோன்னே ஆஃப் பையனும் வந்துட்டு, சரி ஓகே நீ வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்க, நான் என்ன கேட்குறேன் நீயே வந்து புரிஞ்சுக்கிட்ட, நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து சொல்லிட்டு போறேன் எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு, டேய் வெக்கம் கட்டவனே உனக்கு வந்து வெக்கமே இல்லையாடா, அவன் வந்து உன் கூட வந்து சண்டை போட தானே வந்தான், ஆனா வந்து நீ வந்து கோலை மாதிரி வந்து சண்டையை வந்து போடாம இப்படி பணத்தை கொடுத்து நீ பாட்டு வந்து பயந்தாங்கொழி மாதிரி அவனை வந்து துரத்தி விட்டுட்டியே, நீ எல்லாம் வந்து ஒரு பையனாடான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே கேட் பையனும் வந்து பேனை வந்து பார்த்துட்டு, ஏமா நான் வந்து சண்டையெல்லாம் வந்து போட்டுட்டு என்னோட கையை வந்து உடச்சிக்கவா, என்னால் அவன் கூட போட்டி போட்டு சண்டையெல்லாம் வந்து போட முடியாது, எனக்கு வந்து என்னோட கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நம்ம பேன் பண்ண வந்து யோசிக்கிட்டே, அப்போ நீ வந்து சண்டை போடாமல் இருக்கிறது வந்து இதுக்காக தானா, உன்னை வந்து நான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணும் வந்து நம்ம கேட் பையனை வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கேட் பையனும் வந்து பார்த்துட்டு கிம்மோட பக்கத்தில் வந்துட்டு, சார் வாங்க உள்ளே வாங்க உங்களுக்கு வந்து ஏர் வந்து வாஷ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் மாதிரியே வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கிம்முக்கு வந்து ஏர்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் பண்ணுற எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணும் வந்து பார்த்துட்டு, டேய் அன்னைக்கு வந்து சொன்னியே உன்னோட கை வந்து ரொம்ப முக்கியம், நான் வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னியே, அது வந்து இந்த வேலை வந்து பார்க்கறதுக்கு தான் நீ வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து சொன்னியான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்து டவுட்டா, என்னது நான் எப்போ வந்து உன்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கவும் பேன் பண்ணு வந்துட்டு, ஐயோ நான் வந்து மறந்துட்டு மறுபடியும் வந்து இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, சரி ஓகே ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, இல்லடா காத்து வாக்கில் என் காதில் வந்து விழுந்துச்சு அதை வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து சமாளிச்சுக்கிட்டே, ஆமா நீ வந்து இந்த வேலைக்காக தான் நீ வந்து படிக்கவே வர்றது இல்லையாடான்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணு வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்து ரொம்ப அமைதியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பண்ண வந்து ரொம்ப டவுட்டா, சரி ஓகே நீ வந்து இப்போ ஸ்டூடெண்டாக தானே இருக்க, நீ எப்படி இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன்னு சொல்லிட்டு பேன் பண்ண வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம கேட் பையனும் வந்துட்டு ரொம்ப அமைதியா, நான் வந்து ஓனர்கிட்ட வந்து பொய் சொன்னேன், இது வந்து வேற யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பொண்ணும் வந்து கேட்டை வந்து பார்த்துட்டு, டேய் நீ இந்த வேலையை வந்து எதுக்கு சூஸ் பண்ண நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா, சும்மா ஆர்வமாக தான் நான் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, நமக்கு வந்து எது வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த வேலையை வந்து ஆசைப்பட்டு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சோம்னா அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும், அதனால தான் இதில் வந்து நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆமாம் நீ வந்து என் மேலே வந்து ரொம்ப அக்கறையாக வந்து பேசுனதே இல்லையாடா, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கேன், என்னாச்சு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கிம்மை பார்த்து கேட்கவும் நம்ம பேன் பண்ணும் வந்து எதுவும் வந்து பேசாமல் ரொம்ப அமைதியா அவ பாட்டு வந்து யோசிச்சுட்டே வந்து அமைதியா நிக்கிறத பார்த்தோன்னே கேட் பையனும் வந்துட்டு நம்ம கிம்மை வந்து பார்த்துட்டு, டேய் எனக்கு வந்து தெரியும் நீ வந்து ஜப்பான்ல போய் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டில, அதுதானே உன்னோட ட்ரீமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பேன் பண்ணும் வந்து நம்ம கேட்டை வந்து பார்த்துட்டு, அப்பனா உனக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் வந்து தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டிகிட்ட வந்து கேட்கவும் கேட் பையனும் வந்து ரொம்ப அமைதியா, ஆமாண்டா எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும், நீ என்ன வந்து மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் தானே வந்து இருக்கோம், இதை கூட
கூட நான் வந்து புரிஞ்சுக்காம தெரியாம வந்து இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் கூட வந்து ஒண்ணா இருக்கிறதுல வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது. நீ வந்து என்ன வந்து அவாய்ட் பண்றத நிறுத்துடான்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து கிம்ம பார்த்து சொல்றத பார்த்தோன்னே, கிம் பையனும் வந்து எதுவும் வந்து பேசாம கேட்டே வந்து பார்த்துட்டே நின்னுகிட்டு இருப்பான். அப்ப கேட் பையனும் வந்துட்டு கிம்ம வந்து பார்த்துட்டு, டேய் எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். நம்ம இந்த நிலைமைக்கு வர காரணமே நான் தானே. அதனால தான் உனக்கு வந்து எப்பயும் பர்டனா இருக்க எனக்கு வந்து விருப்பம் இல்ல. அதான் என்னோட லைஃப்ப வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, பேன் பொண்ணும் வந்து கேட் பையனை வந்து பார்த்துட்டு, ச்சே கேட் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டே, ஏய் திருட்டு பூனை, என்னையே ஏமாத்தி நீ வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீல, உன்னோட கஸ்டமரை யூஸ் பண்ணிக்கிட்டீலன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து திட்டிக்கிட்டே வந்து கத்துறத பார்த்தோன்னே, கேட் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் எப்பயும் வந்து திருட்டு பூனையாக தான் இருந்திருக்கேன், நல்ல பூனையெல்லாம் வந்து கிடையாது, நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே, பேன் பொண்ணும் வந்து கேட் பையன் வந்து பண்ணுற எல்லாத்தையும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கேட்டை வந்து பார்த்துட்டு, நம்ம நினச்ச மாதிரியே இங்கே வந்து யாருமே வந்து மோசம்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து நல்லவங்க தான் சொல்லிட்டு கேட் பையனை வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம வே பையனும் வந்து கிம்முக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான், டேய் நான் வந்து பிங்க் பிங்க் கிட்ட வந்து பேசினப்ப அவன் மேலே வந்து எந்த தப்பு இல்லடான்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து யோசிச்சு பார்ப்பா. அப்போ நம்ம பிங்க் பிங்கும் வந்து வேயை வந்து பார்த்துட்டு, நான் என்ன வந்து தப்பு பண்ணேன், என் மேலே வந்து எந்த தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு பிங்க் பிங் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேப்பையனும் வந்து ரொம்ப கோவமா, அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வேப்பையை வந்து கேட்கவும், பிங்க் பிங்கும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, மற்றவங்க வந்து சொல்கிறதெல்லாம் நீ வந்து நம்புவ, ஆனால் நீ வந்து என்ன வந்து நம்ப மாட்டியா, நான் வந்து இதெல்லாம் வந்து உனக்காக தான் நான் வந்து பண்ணேன், அந்த பொண்ணு தான் வந்து உன்னை கிம்மியும் வச்சு சேர்த்து வச்சு ஸ்டோரி எழுதுனா, அதனால அவளை வந்து நான் கண்டிச்சேனே தவிர நான் வந்து அந்த பொண்ணை வந்து எதுவுமே வந்து டார்ச்சர்லாம் வந்து பண்ணவே கிடையாது, உனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணேன், ஆனால் நீ வந்து என்னையே வந்து சந்தேகப்பட்டீல, என்கிட்ட வந்து நீ பேசாதுன்னு சொல்லிட்டு பிங்க் பிங் வந்து சண்டை போட்ட எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து வேப்பைன்னு வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு கிம்முக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மெசேஜில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்க மிஸ்ஸை வந்து பார்த்துட்டு, சில பேர் வந்து மற்றவங்கள வந்து யோசிச்சு அவங்களுக்காக வாழ்கிறாங்க, சில பேர் வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அங்கே வந்து பிங்க் பிங்க் வந்து இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே வந்து எதுவும் வந்து பேசாமல் அவ பாட்டு வந்து அமைதியாக வந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து இருக்கப்ப கேட் பையனும் வந்து திருட்டுத்தனமாக பூனை மாதிரி வந்து உள்ளே வந்துட்டு பேன் பொண்ணை வந்து பார்த்துட்டு பேன் கூட வந்து இருந்த எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே, நீ வந்து சீக்கிரம் வந்து கண்ணை முழிச்சிரு, உன்கிட்ட வந்து நிறைய வந்து பேசணும்னு சொல்லிட்டு கேட் பையனும் வந்து பேன் கிட்ட வந்து பேசிக்கிட்டே அவன் வாங்கிட்டு வந்த அந்த பூவையும் வந்து பேனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்து பார்த்து வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணுற எல்லாத்தையும் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறவங்களே வந்து அவ்வளோ தூரம் வந்து நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப சோகமாக டேபிளில் வந்து உட்காடுறப்ப பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் வந்து கீழே விழுவுறப்ப அந்த ஃப்ளவர் வாஷில் தான் வந்து டீச்சர் சொன்ன மாதிரியே வந்து பிளாக் கலர் பென்ட்ரைவ் வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணும் வந்து பார்த்துட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்து பார்த்துட்டு, இது என்ன டீச்சர் சொன்ன பென்ட்ரைவ் வந்து இங்கே இருக்குது, அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ணும் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப டீச்சர் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து இதில் தான் வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணும் வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டு, அப்போனா நம்ம தேடுற கல்பிரேட் வந்து இந்த கிம்மு தானான்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து உட்காந்துருக்கதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.